ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தானே நம்பியிருக்கின்றேன். ஆனாலும் கூட இத்தனை தடைகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை சூழ்நிலையின் தாக்குதல்கள் என்று சொல்லி பயந்து போயிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் எதை குறித்தும் பயப்படாதபடி விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பின் கருத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாக இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எந்தெந்த காரியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடையை போல இருக்கிறதாப்பா, எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்தும் இன்னும் நன்மைகளை கண்டுகொள்ள முடியாதபடி பாதிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண செய்வீராகப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படுவதாக, சூழ்நிலையில் மாற்றங்கள் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். சரீர ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனம், பயம் மாறி போகட்டும். தகப்பனே, நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தைரியமாயிருங்க, அற்புதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். ஆமேன்.